நிறைய விஷயங்கள் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னாலும், ஒரு சில விஷயத்த வந்து அட்ராக்ட் பண்றது ரொம்பவே வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சொல்யூஷன், ஒரு சஜஷன் தேவை? இப்போ நெறைய பேரு வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, நெறைய பேரு அவங்க அட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த விஷயத்துல இருந்து, அது எதுவா வேணாலும் இருக்கட்டும். ஒரு பொருளா இருக்கட்டும், இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும். அத அட்ராக்ட் பண்றேன்னு ஸ்டார்ட் பண்றாங்க. அத பாதியிலேயே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அவங்களால முடியல, இல்ல விரக்தியில, இல்ல எனக்கு தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி. இப்படி இருக்கும்போது இது சக்சஸ் ஆகாது. அவங்க தான் அவங்க அத பாதியிலே ஸ்டாப் பண்றாங்க. இது 1. 2வது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, நான் அட்ராக்ட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். நெறைய மெத்தட்ஸ் ட்ரை பண்றேன், பண்ணிட்டேன். ஆனா இன்னமும் எந்த ஒரு சைனுமே தெரியல. எந்த ஒரு அறிகுறியுமே தெரியல. நான் அட்ராக்ட் பண்ணுவேனா, பண்ண மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி. உடனே அவங்க எனக்கு நடக்கவே இல்ல, எனக்கு நடக்கவே மாட்டேங்குது. இதெல்லாம் வந்து சக்சஸே ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடுறாங்க. நீங்க அதாவது இந்த மாரி ஒரு மனநிலைக்கு வந்துட்டோம் அப்படின்னா, நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் தெரியுமா? ரொம்ப குழப்பமா இருக்கும், ரொம்ப கவலையா இருக்கும், கோபம் வரும். நம்ம என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லா முயற்சியுமே நம்ம பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் எதுவும் நடக்கல, எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துருவோம். அதாவது என்னன்னா, நம்மளோட அதாவது ஒரு குழப்பமான சூழ்நிலை. அதாவது நாம எதிர்பார்க்கக்கூடிய அந்த மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த விஷயத்துக்கு மேல நம்ம ஒரு வெறுப்ப கொண்டு வந்துருவோம். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல நம்மளோட மைண்ட் வந்து எதையுமே யோசிக்காது. அது வெறுக்கணும், அது நடக்கல, நடக்கல, நடக்கல அப்படிங்கிறது தான் நினைக்கும். நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்து யோசனை பண்ணி பாருங்க. நீங்க என்ன தப்பு பண்றீங்க? நீங்க சின்ன சின்ன விஷயத்த நினைக்கிறீங்கல்ல, அதாவது நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் திங்க் பண்றீங்கல்ல, இதெல்லாம் நடந்தா நல்லாயிருக்கும். காலையில எந்திரிச்ச உடனே நான் ஒரு காஃபி குடிக்கணும், எனக்கு இந்த இடத்துக்கு போணும், இவர்கிட்ட பேசணும், இவங்க கால் பண்ணா பரவால்ல, இந்த சாப்பாடு, இந்த டிஷ் வந்து நான் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, சின்ன 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 விஷயங்கள் சொல்றேன். அது எல்லாமே நடந்திருக்கும். சரியா? அதெல்லாம் யோசனை பண்ணி பாருங்க. அதுக்குன்னு ஒரு நாள்ல எந்திரிச்சு உட்காந்து இன்னைக்கு என்னலாம் நடந்துச்சு அப்படின்னு நான் யோசிக்க சொல்லல. ஒரு ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி, ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடி என்னென்னலாம் யோசனை பண்ணீங்க? என்னென்னலாம் நடந்துச்சு? இப்போ நீங்க அதாவது எப்படின்னா, எனக்கு இந்த விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சில டைம் நெனச்சிருப்பீங்க. ஆனா அது நடக்கும். எனக்கு இந்த மாரி டிராவல் பண்ணா பரவால்ல. ஆனா அதுல வந்து எந்த டிராஃபிக்கும் இருக்கக்கூடாதுன்னு நெனைப்பீங்க. ஆனா அதுல டிராவல் பண்ணுவீங்க. ஆனா டிராஃபிக் இருந்துகிட்டே இருக்கும். சரியா? இது 1. 2வது, நான் இந்த இடத்துக்கு போகணும். ஆனா போகலன்னா என்ன பண்றது? அப்படின்னு யோசிப்பீங்க, பயப்படுவீங்க. அப்போ அந்த இடத்துக்கு போகவே மாட்டீங்க. நான் இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த மாரியான ஈவென்ட்ல உங்களால மேட்ச் பண்ணி பார்க்க முடியுதுன்னு பாருங்க. சரியா? இன்னொன்னு வந்துட்டு, நான் ஒரு இடத்துக்கு போகணும்னு நெனைக்கிறேன். ஒருத்தர மீட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். அவர் வரலன்னா என்ன பண்றது? இல்லன்னா எனக்கு அவர் வந்து பேசுவாரா அப்படிங்கிறது சந்தேகமா இருக்கு. அப்படின்னு நெனைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துக்கு போவீங்க. அவர் வருவாரு. சப்போஸ் ஜஸ்ட் தூரத்துல இருந்து பார்ப்பீங்க. ஆனா பேச மாட்டீங்க. ஸோ இங்க வந்து என்ன நடக்குது அப்படின்னா, நீங்க வந்து எதுல பயப்படுறீங்க? எத வந்து ஆழமா யோசிக்காம ஜஸ்ட் விட்டுறீங்களோ, அதெல்லாம் நடக்குது. அதே மாதிரி தான் இதுக்கும் நீங்க பண்ணணும். அதாவது கொஞ்சம் பாதி நடக்குது, பாதி நடக்கல அப்படிங்கிறதும், முழுசாவே நடக்காம போகுது அப்படிங்கிறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ அதையே அப்போ நீங்க இத வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி பாருங்க. பாதி நடக்குது அப்படின்னா நாம எந்த மாரி யோசனை பண்ணியிருக்கோம்? முழுசாவே நடக்கலன்னா எந்த மாரி யோசிக்கிறோம்? அப்படிங்கிறத நீங்க வந்து திங்க் பண்ணி பார்த்தாவே போதும். டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்த்தாவே போதும். உங்களால வந்து நீங்க மெயினா நினைக்கக்கூடிய அந்த கோலை மேனிஃபெஸ்ட் பண்ண போறதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது புரிஞ்சிடும். அப்போ சின்ன சின்ன விஷயங்களுக்கு இந்த மாதிரி நடக்குது. அப்போ வந்து பெரிய விஷயத்துக்கு நம்ம எப்படி நினைக்கணும்? அதாவது நீங்க பெரிய விஷயம் மீன்ஸ் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அது அது வந்துட்டு எப்படி அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சா மட்டும் போதும். அது இமீடியட்டா உங்களுக்கு நடந்துரும். ஸோ இதுதான் நான் சொல்ல வரேன். என்னன்னா,
உட்காந்து யோசனை பண்ணுங்க. அதாவது ஜஸ்ட் சிம்பிளா உட்காந்து லைஃப்க்கு என்ன தேவை, இப்ப ரியாலிட்டி எப்படி இருக்கு, என்ன பண்ணணும் அப்படிங்கறத ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே புரிய வரும். சரியா? ஸோ உங்களால முடியாது அப்படின்னு எதுவுமே கிடையாது. நீங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா முடியும். ஸோ நிறைய ஸ்ட்ரகிள்ல நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. அந்த ஸ்ட்ரகிள்குள்ளேயே நீங்க வந்து டிராவல் பண்ணாதீங்க. எல்லாத்துக்கும் கவலைகள், கஷ்டங்கள் இருக்கதான் செய்யுது. அந்த நேரத்துல நமக்கு வந்து அன்பா, ஆதரவா ஒரு தெம்பு குடுக்குற மாதிரி யாராவது பேசுனாங்க அப்படின்னா ரொம்ப ஆறுதலா இருக்கும். நமக்கு ஒரு பூஸ்ட்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எதிர்பார்ப்போம். அதுதான் வந்து நீங்களே ட்ரை பண்ணுங்க. உங்களால முடியும். ஓகேவா? எல்லாமே நல்லதுக்கு தான். நீங்க ட்ரை பண்ணா எல்லாமே நடக்கும். ஸோ நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள சக்சஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ புடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ரொம்ப நன்றி.